தனது தந்தைக்காக ராணுவத்தில் இணைந்து பாகிஸ்தானை பழிக்கு பழி வாங்குவேன் என இந்தியா பாகிஸ்தான் இடையே ஆன மோதலில் வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர் சுரேந்திர சிங்கின் மகள் சபதம் போட்டுள்ளார். தந்தையை இழந்து தவிக்கும் மகளின் வழி நிறைந்த வார்த்தைகள் கேட்போரை கண்கலங்க வைத்து வருகிறது. இதுகுறித்து விரிவாக பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியா பாகிஸ்தான் இடையே தாக்குதல் நடந்து வந்த நிலையில் இரு நாடுகளும் தாக்குதல் நிறுத்தத்தை அறிவித்த போதும் பாகிஸ்தான் அடங்காமல் விட்டு தாக்குதலை நடத்தி வருகிறது. அதாவது சண்டை நிறுத்தம் அறிவித்து சில மணி நேரங்களிலேயே பாகிஸ்தான் இந்தியா மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியதால் பாகிஸ்தான் மீது இந்தியா கடும் கோபத்திற்கு உள்ளானது. அதுவரை டிஃபென்ஸ் மோடில் தாக்குதலை தடுத்துக் கொண்டிருந்த இந்தியா அட்டாக் மோடிற்கு மாறியது. இனி ஒரு குண்டு வீசப்பட்டாலும் ஒட்டுமொத்த பாகிஸ்தானும் அதற்கான பலனை அனுபவிக்க நேரிடும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கிடையில் ஜம்மு காஷ்மீரில் உதம்பூரில் உள்ள இந்திய விமானப்படை தளத்தை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்திய ராணுவம் அதை முறியடித்தது. ஆனால் ட்ரோன் தாக்குதலின் போது ஏற்பட்ட இடிபாடுகளில் இந்திய ராணுவ வீரர் சிக்கினர். இதில் சிக்கி பலத்த காயமடைந்த சுரேந்திர சிங் மோகா என்ற ராணுவ வீரர் வீரமரணம் அடைந்துள்ளார். ராஜஸ்தானின் ஜூன்ஜூனுவை சேர்ந்த சுரேந்திர சிங் மோகா உதம்பூர் விமானப்படை தளத்தில் மருத்துவ உதவியாளராக பணியாற்றி வந்தவர். சுரேந்திர சிங் மோகாவிற்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் உள்ள நிலையில் கடந்த 10ஆம் தேதி இரவு 9 மணியளவில் கடைசியாக தனது மனைவி சீமா மற்றும் மகளிடம் பேசியுள்ளார். அப்போது பாகிஸ்தானிய ட்ரோன்கள் சுற்றித் திரிகின்றன. ஆனால் இதுவரை எந்த தாக்குதலும் நடக்கவில்லை, பாதுகாப்பாக உள்ளேன் என்று தன் குடும்பத்தினரிடம் கூறியுள்ளார் சுரேந்திர சிங் மோகா. ஆனால் இந்த உரையாடல் தான் அவரது கடைசி உரையாடலாக இருக்கும் என்பதை அவரின் குடும்பம் மட்டுமல்ல, அவருமே கூட எதிர்பார்த்திருக்க மாட்டார். पापा ने बोला कि यहाँ पर कुछ नहीं हो रहा, ड्रोन घूम रहे पर हमला नहीं कर रहे और यहाँ पर है ना मैं सेफ हूँ और कुछ नहीं हो रहा वहाँ पर. சுரேந்திர சிங் மோகாவின் உடல் மே 11ஆம் தேதி முழு ராணுவ மரியாதையுடன் அவரது கிராமத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் கிராமத்தின் தெருக்களில் பாரத் மாதா கி ஜெய் என்ற முழக்கங்கள் எதிரொலித்தன. இந்த நிலையில் சுரேந்திர சிங்கின் மகள் வர்த்திகா தனது தந்தையின் தியாகத்தை பாராட்டியதோடு தனது தந்தை எதிரிகளை கொன்று நாட்டை பாதுகாக்கும் போது தியாகியானார் என்பதில் பெருமைப்படுவதாக கூறினார். अच्छे से मेरे पापा ने ना दुश्मनों को खात्मा कर करके खुद शहीद हो गए पर देश की रक्षा की है मेरे पापा ने. மேலும் இந்திய ராணுவத்திற்காக கோரிக்கை வைத்த வர்த்திகா பாகிஸ்தான் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று கூறியதோடு தனது தந்தையைப் போலவே ஒரு ராணுவ வீராங்கனையாகி அவரது மரணத்திற்கு பழிவாங்க விரும்புவதாகவும் சபதம் போட்டுள்ளார். पाकिस्तान का खात्मा करना है, नाम भी नहीं आना चाहिए पाकिस्तान का, पूरा पाकिस्तान खत्म करना चाहिए. मैं अपने पापा ने शहीदी की है, बड़े होकर आप क्या बनना चाहते हैं? पापा की तरफ फौजी बनना चाहती हूँ. मैं अपने पापा का बदला लूंगी, चुन के बदला लूंगी अपने पापा का. வீரமரணம் அடைந்த தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்குவேன் என்று சபதம் போட்டுள்ள அந்த பிஞ்சு மனதிற்கு இப்படி ஒரு ஆராதனம் ஏற்பட்டுள்ளது என்று சமூக வலைதளங்களில் இந்திய மக்கள் தெரிவித்து வருகின்றனர்.